ஃபர்ஸ்ட்டு வந்து ஒய் நாட் ஸ்டுடியோ சசிகாந்த் டூ டைரக்டர் தென் சசி. ஸோ உங்களுக்கு ப்ரொடியூசரா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நெறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சசி வந்து உங்கள மீட் பண்றப்ப எப்பயாவது வந்து உங்களுக்கு ஜிவிஎம் மாதிரி இருக்காரு அப்படின்னு தோணுச்சா மேடி சார்? அ இல்ல ஆக்சுவலி அ அவர நான் முதல் வாட்டி மீட் பண்ணும்போது இண்டஸ்ட்ரிலேருந்து ஒரு 4 வருஷம் நான் விலகி இருந்திருக்கேன். ஓ! ஆராய்ச்சி செய்றதுக்காக. ஸோ ஓகே. 2000 வேட்டைக்கு அப்புறம் நான் வந்து அம் ஆ. இறுதி சுற்றுங்கிற படம் தான் பண்ணேன். எஸ். ஸோ அந்த 3, 4 வருஷம் நான் வந்து வெளியில போய் ஆராய்ச்சி செய்யும்போது, ஆ. இறுதி சுற்றுங்கிற சப்ஜெக்ட் எனக்கு கிடைச்சது, சுதா ஓகே. மூலமா. ஓகே. ஆனா அதுக்கு தேவையான ப்ரொடியூசர் கிடைக்கல. ஏன்னா அந்த அந்த கதையில நம்பிக்கை இருக்கிறவங்க ரொம்ப கம்மியா ஆ. இருந்தாங்க. ஸோ சஷிய போய் நம்ம மீட் பண்ணும்போது, இவருக்கும் சரி இன்னொரு நரேஷன் குடுக்கணுமே, இவங்கலாம் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு நெனைக்கும்போது, நான் அந்த படத்துல என்ன பெருமையா நெனச்சேனோ, அது எல்லாத்தையும் அவர் ஐடென்டிஃபை பண்ணி, நான் சேம் வைப். சேம் வைப், சேம் பாயிண்ட் ஆஃப் வியூ ம். அது உடனடியா எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடடா! இவன் வந்து நம்ம பேசுற பேச்ச பேசிட்டு இருக்கானே! ஆ. அப்படிங்கிற ஒரு 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 ஆச்சரியத்தோட நான் அவர பார்த்தேன். ஓகே. அண்ட் அவர் வந்து அந்த படத்த ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொன்னாரு. ஆ. நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ, அப்படி படத்த அமைச்சு குடுத்தாரு. பல பிரச்சனைகள் வந்தது. ஆ. இப்ப இவரே சொல்லுவாரு, வீடு பத்திரம்லாம் வந்து பேங்க்ல குடுக்க வேண்டிய லெவலுக்கு வந்துருச்சு. ஐயோ! ஆனா, அத மீறி அந்த படத்த பயங்கரமா ரிலீஸ் பண்ணி, ஒரு பேரும், புகழும் வாங்கி குடுத்தது ஒரு ப்ரொடியூசரா இருக்கிறதுனால, ஆ. நல்ல நண்பரா மாறிட்டோம்.